13 ஆண்டுகளாக நிறுவனத்திற்காக உழைத்தவரை ஒரே போன் காலில் தூக்கி எறிந்த டிசிஎஸ். இந்தியாவின் முன்னணி ஐடி சேவை நிறுவனமான டாடா குழுமத்திற்கு சொந்தமான டிசிஎஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. டிசிஎஸ் நிறுவனம் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்கிறது. இந்தியாவில் ஐடி துறையில் லீடர் என டிசிஎஸ் நிறுவனம் அழைக்கப்படுகிறது. கடந்த ஜூலை மாதம் டிசிஎஸ் நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களில் 2% பேரை வேலையிலிருந்து நீக்கப் போகிறோம் என அறிவிப்பை வெளியிட்டது. நடப்பு நிதியாண்டிலேயே 2%, அதாவது 12,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என தெரிவித்தது. செப்டம்பர் முடிவடையும் காலாண்டுக்குள் 6,000 பேரை ஏற்கனவே டிசிஎஸ் நிறுவனம் பணி நீக்கம் செய்துவிட்டது. மீதமுள்ள 6,000 பேர் அடுத்த மாதங்களில் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என டிசிஎஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மத்திய நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் இந்த பணி நீக்க நடவடிக்கையில் அதிகம் பாதிக்கப்படுவனர். இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு அதிகபட்ச நிதி இழப்பீடு வழங்கப்படுவதாக டிசிஎஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் உண்மை நிறுவனம் வேறு மாதிரியாக இருக்கிறது என டிசிஎஸ் நிறுவன ஊழியர்கள் கூறுகின்றனர். பல்வேறு ஊழியர்களும் ரெடிட் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக டிசிஎஸ் நிறுவனம் தங்களை கட்டாயப்படுத்தி வேலையிலிருந்து ராஜினாமா செய்ய வைப்பதாக தொடர்ந்து புகார் கூறிய வண்ணம் இருக்கின்றனர். போனில் அழைத்து ராஜினாமா செய்யுமாறு மிரட்டுகிறார்கள் என்றும், மீட்டிங் என அழைத்து ஐடி கார்டினை வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள் எனவும் தொடர்ச்சியாக புகார்கள் முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் டிசிஎஸ் நிறுவனத்தில் இந்த பணி நீக்க நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வண்ணம் இருக்கிறார்கள். இத்தகைய சூழலில்தான் ஐடி ஊழியர்களுக்கான கூட்டமைப்பு எஃப்ஐடிஇ தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறது. டிசிஎஸ்ஆல் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் தங்களுக்கு அனுப்பிய வாட்ஸ்அப்பையும் பதிவு செய்திருக்கின்றனர். அதில், நான் மும்பை டிசிஎஸ் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். 2012ஆம் ஆண்டிலிருந்து 25 வரை இந்த நிறுவனத்திற்காக உழைத்திருக்கிறேன். திடீரென என்னை அழைத்து 1/2 மணி நேரத்திற்குள் வேலையை ராஜினாமா செய்யுமாறு கூறுகிறார்கள் என அவர் பதிவு செய்திருக்கிறார். இதற்கிடையே ஊழியரின் புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது.